Hello students, linear algebra topic la least square approximation and ஒரு problem பார்க்கலாம். Question வந்து find the least square solution, least square error vector and least square error of the linear system. 3 equations கொடுத்திருக்காங்க. இது ஒரு 16 mark problem, ரொம்ப important. Equation பார்த்தீங்கன்னா x1 minus x2 equal to 4, 3x1 plus 2x2 equal to 1, minus 2x1 plus 4x2 equal to 3. 3 equations கொடுத்திருக்காங்க, 2 unknowns கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 equations 2 unknowns வச்சு இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ சொல்யூஷன்னாலே என்னது? சொல்யூஷன்னாலே இங்கே இருக்க unknown என்னது? x1 x2. x1 x2 உடைய ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு. ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு அந்த x1 x2 யூஸ் பண்ணி எரர் எவ்வளோ வருது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா லீஸ்ட் ஸ்கொயர் எரரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எரரை வெக்டாராகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேல்யூவாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மீனிங் வெக்டாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்கேலாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் 3 திங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து x1 x2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். செகண்ட் என்னென்னா இந்த x1 x2 யூஸ் பண்ணி எரர் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தேர்ட் என்னென்னா இந்த x1 x2 யூஸ் பண்ணி எரரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணுங்கள், ப்ராப்ளமை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஸோ இது எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவீங்க? ஸோ இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து AX equal to B ஃபார்மில் எழுதணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து AX is equal to B. ஸோ AX equal to Bன்றது ஏன்றது எப்படி எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதோடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ x1 கோஎஃபிஷியன்ட் வந்து 1, நெக்ஸ்ட்டு x2 உடைய கோஎஃபிஷியன்ட் -1, நெக்ஸ்ட்டு இங்கே x1 கோஎஃபிஷியன்ட் 3, நெக்ஸ்ட்டு x2 உடைய கோஎஃபிஷியன்ட் 2, நெக்ஸ்ட்டு இங்கே x1 கோஎஃபிஷியன்ட் வந்து -2, நெக்ஸ்ட்டு இங்கே x2 உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ இதுதான் என்னுடைய A. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்றது வேரியபிள். ரெண்டே வேரியபிள் தான் இருக்குது, ஒன்று x1 இன்னொன்று வந்து x2. நெக்ஸ்ட்டு பின்றது ஈக்குவலுக்கு அப்புறம் என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் B. ஸோ இங்கே இருக்குது 4 1 3. ஸோ இங்கே 4 1 3. ஸோ எப்போ என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போ வந்து AX ஈக்குவல் டு பின்னு இருக்கா. ஸோ AX ஈக்குவல் டு B இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் இருக்குது? 3 ரோஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த AX ஈக்குவல் டு பிக்கு ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறோம், A டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ A டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் இன்ட்டு A டிரான்ஸ்போஸு, இங்கேயும் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு என்னென்னா A டிரான்ஸ்போஸ் ஏவும் A டிரான்ஸ்போஸ் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு A டிரான்ஸ்போஸ் ஏவும் A டிரான்ஸ்போஸ் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ A டிரான்ஸ்போஸ் A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா A டிரான்ஸ்போஸ்னால் என்னது, ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாக எழுது தான் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A. ஸோ A டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க எழுதிக்கோங்க. ஸோ 1 3 -2 இப்படி எழுதணும், 1 3 -2. ஸோ ஃபஸ்ட்டு காலமை ஃபஸ்ட்டு ரோல் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு -2 2 4. ஸோ -1 2 4. ஸோ இதுதான் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A. ஏன்றது நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இதுதான் A. ஜஸ்ட்டு ஏவை எழுதுறீங்க. ஸோ 1 3 -2, நெக்ஸ்ட்டு -1 2 4. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 × 1 வந்து 1. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட் 3 × 3 9. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க தேர்ட் எலிமெண்ட் ஸோ -2 × -2 வந்து +4. நெக்ஸ்ட்டு சேம் திங் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வச்சு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குது 1. ஸோ 1 × -1, 1 × -1 வந்து -1. நெக்ஸ்ட்டு 3 × 2, 3 2 வந்து 6. நெக்ஸ்ட்டு -2 × 4, -2 × 4 வந்து -8. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ -1 × 1, -1 × 1 வந்து -1. நெக்ஸ்ட்டு 2 × 3, 2 × 3 வந்து 6. நெக்ஸ்ட்டு 4 × -2, ஸோ 4 × -2 வந்து -8. நெக்ஸ்ட்டு இந்த ரோவும் இந்த காலமும் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க -1 இருக்குது, -1 × -1 வந்து +1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 × 2 4, ஸோ +4. நெக்ஸ்ட்டு இங்கே 4 × 4 வந்து 16, ஸோ +16. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 1 + 9 + 4 என்ன வருதுன்னா 14 வருது. நெக்ஸ்ட்டு -1 + 6 - 8 வந்து -3 வருது. ஸோ இங்கேயும் -3 வருது. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா 21. ஸோ இது ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ். இப்போ 2 × 2 மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ A டிரான்ஸ்போஸ் A ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. சேம் திங் என்ன பண்ண போகிறோம், A டிரான்ஸ்போஸ் B ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ A டிரான்ஸ்போஸ் B என்னது, A டிரான்ஸ்போஸ் எழுதிக்கோங்க, இன்ட்டு B எழுதிக்கோங்க. ஸோ A டிரான்ஸ்போஸ் இங்கே எழுதியிருக்கோமா, என்ன எழுதியிருக்கோம் 1 3 -2. நெக்ஸ்ட்டு
minus 1 2 4 இதான் என்னோட A transpose into B Bன்றது இந்த ஈக்குவல் இருக்குல்ல இந்த டேர்ம் தான் B ஸோ 4 1 3 இப்போ நான் A transpose A மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்துல சேம் திங் தான் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு 1 into 4 ஸோ 1 into 4 என்னது 4 நெக்ஸ்ட்டு 3 into 1 3 into 1 வந்து 3 நெக்ஸ்ட்டு minus 2 into 3 minus 2 into 3 வந்து minus 6 நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஸோ minus 1 into 4 வந்து minus 4 நெக்ஸ்ட்டு 2 into 1 வந்து 2 நெக்ஸ்ட்டு 4 into 3 வந்து 12 ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க ஆட் பண்ண போகிறீங்க ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 4 + 3 - 6 வந்து 1 வரும் நெக்ஸ்ட்டு -4 + 2 + 12 வந்து 10 வரும் ஸோ A transpose B ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிடணும் செகண்ட் ஸ்டெப்பு ஜஸ்ட்டு ரெண்டு சைடும் A transpose மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு A transpose A ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு A transpose B ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த டேர்ம்ஸை வந்து என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே எழுத போகிறோம் எப்படி எழுத போகிறோன்னா A transpose A into A into X நெக்ஸ்ட்டு into A into X ஈக்குவல் டு என்னென்னா A transpose B மீனிங் என்ன ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அதாவது A transpose மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் AX equal to B ஸோ A transpose A என்னது ஆக்சுவலாக A transpose A என்னென்னா இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் என்னோட A transpose A ஸோ 14 -3 ஸோ -3 21 ஸோ இதான் என்னோட A transpose A நெக்ஸ்ட்டு X என்னது X வந்து x1 x2 ஆல்ரெடி கிவனில் இருக்குது நெக்ஸ்ட்டு A transpose B என்னது 1 10 ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 2 வேரியபிள் இருக்குது இங்கே 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் ஜஸ்ட் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் ஈஸியாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு A transpose Aவையும் A transpose Bயும் வச்சு எழுதிக்கோங்க ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு ஸோ ஃபஸ்ட்டு A transpose A என்னென்னா இதான் A transpose A ஸோ 14 -3 ஸோ -3 21 நெக்ஸ்ட்டு A transpose B வந்து 1 10 ஸோ இந்த மேட்ரிக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வேணால் ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த டேர்மை ஜஸ்ட்டு 0 ஆக்கினா போதும் ஸோ ரோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த டேர்மை 0 ஆக்க போகிறோம் இந்த டேர்மை 0 ஆக்கிட்டேன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த டேர்மை எப்படி 0 ஆக்குறது அப்படின்னா இதுதான் வந்து ரோ 1 இதான் வந்து ரோ 2 இப்போ ரோ 2ல் இருக்க இந்த டேர்மை 0 ஆக்கணும் யூஸிங் ரோ 1 அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2ஓடு என்ன பண்ணுங்கள் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 into ரோ 2 நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ இங்கே என்ன பண்ணலாம் ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள்னும் போது இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த எலிமெண்ட் என்ன பண்ண போகிறோம் ரோ 1ஓட 3 மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ 3 into ரோ 1 ஸோ 14 into ரோ 2 ப்ளஸ் 3 into ரோ 1 பண்ணோன்னா ஈஸியாக இந்த டேர்ம் என்ன பண்ணலாம் 0 ஆக்கலாம் ஸோ 14 into ரோ 2ல் என்ன இருக்குது -3 இருக்கா -3 இருக்குது 21 இருக்குது 10 இருக்குது அப்போ -3ஓட 14 என்ன பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் -42 வரும் நெக்ஸ்ட்டு 21ஓட 14 மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ அவங்களுடைய ஆன்சர் வந்து 294 வரும் நெக்ஸ்ட்டு 10ஓட என்ன பண்ணுங்கள் 14 மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ 140 இது வந்து 14R2 நெக்ஸ்ட்டு 3R1 14 into 3 14 into 3 வந்து 42 நெக்ஸ்ட்டு -3 into 3 வந்து -9 ஸோ 1 into 3 வந்து 3 இதை வேணால் என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஆட் பண்ண போகிறீங்க ஆட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஆட் பண்ணால் இது 0 ஆகிடுது 294ல் 9 போச்சுன்னா 285 நெக்ஸ்ட்டு 140 + 3 வந்து 143 ஸோ இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோவை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல ஸோ 14 -3 1 அப்படியே இருக்கட்டும் செகண்ட் ரோவில் இந்த எலிமெண்ட் 0 ஆச்சு நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 285 ஸோ 285 எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 143 ஸோ இங்கே 143 போட்டுக்கோங்க இப்போது ஜஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்குனா போதும் சின்ஸ் இது வந்து 2 × 2 மேட்ரிக்ஸு 3 × 3 மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன பண்ணோம் பேக் சப்ஸ்டியூஷன் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல இது வந்து என்னென்னா 14 x1 - 3x2 = 1 நெக்ஸ்ட் இது 0x1ன்றதை விட்டுருங்க நெக்ஸ்ட் என்னென்னா 285 x2 என்ன வருது 143 ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை
நெக்ஸ்ட் என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் 2 unknowns வரனால கம்பல்சரி இந்த சொல்யூஷன் என்னென்னா இது ஒரு யூனிக்கான சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நான் டீச் பண்ணும்போது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து யூனிக் சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஸோ ஈக்குவேஷன் 2லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், x2 வந்து இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு என்னது 143 டிவைடட் பை 285. ஸோ இதுதான் என்னுடைய x2. ஸோ ஈக்குவேஷன் 1ல் என்ன பண்ணுங்கள், x2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 14x1 minus 3 into x2 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 143 divided by 285 is equal to என்னது 1. இதுலேருந்து x1 find out பண்ணலாம். ஸோ 14x1, ஸோ நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னா 429 divided by 285 equal to 1. ஸோ இந்த டேர்ம் அந்த சைட் கொண்டு போங்க. ஸோ 14x1 equal to 1. ஸோ மைனஸ் அந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். 429 divided by 285. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்னுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா x1 equal to 51 by 285 வரும். ஸோ இதையும் கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 17 by 95 வரும். ஸோ ரெண்டு சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், x1 x2. ஸோ என்னுடைய லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் என்னது, therefore என்னுடைய லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் least square solution my x1 is equal to 17 by 95. So next x2 இருக்கு. So x2 வந்து x2 is equal to 143 divided by 285. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்டில் கூட எடுத்துக்கலாம். ஸோ பாயிண்டில் எடுக்கும்போது எப்போவுமே 4 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 0.1789. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா x2 is equal to 0.5017. ஸோ இது ஒரு 16 மார்க்கு கொஷினில் நம்ம வந்து லீஸ்ட் ஸ்கொயர் என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுது, ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் எரர். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் எரருடைய ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். லீஸ்ட் ஸ்கொயர் எரர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ax minus b. ஸோ ஏன்றது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்போம் கிவன் ப்ராப்ளம்லேருந்து. ஸோ அங்கேருந்து ஏ எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எது ஏன்னா இதன் கிவன்லேருந்து இதுதான் ஏ. ஸோ இந்த ஏவை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள், அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் 1 3 minus 2. நெக்ஸ்ட்டு -1 2 4 into எக்ஸுன்றது இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டெசிமலே எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எக்ஸு. ஸோ x1 வந்து 0.1789, நெக்ஸ்ட்டு x2 வந்து 0.5017 மைனஸ் பி. ஸோ பி என்னென்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் கொஷினில். ஸோ திரும்பி கொஷின் போங்க. ஸோ பி என்னது இந்த 413, அதுதான் நம்மளுடைய பி. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு 413. ஸோ சேம் திங் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், நெக்ஸ்ட்டு இல்லை செகண்ட் எலிமெண்ட் வித் செகண்ட் எலிமெண்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்னா -0.3228 வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து 1.5401 வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.649 வரும். ஸோ மைனஸ் என்ன இருக்குது, ஸோ -413. ஸோ ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு -4. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம் ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா -4.3228 வரும். நெக்ஸ்ட்டு 0.5401 வரும். நெக்ஸ்ட்டு -1.351. ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர் வெக்டார். ஸோ எரர் வெக்டாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும், எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ லீஸ்ட் ஸ்கொயர் எரர். அப்போ லீஸ்ட் ஸ்கொயர் எரர் என்னது, லீஸ்ட் ஸ்கொயர் எரர் வெக்டார்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஜஸ்ட்டு நம்ம நார்ம் எடுத்தால் போதும். ஸோ நார்ம் ஆஃப் ஏஎக்ஸ் மைனஸ் பி. ஸோ நார்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த எலிமெண்ட்டை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். இந்த எலிமெண்ட்டை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -4.3228 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள். 0.5401 the whole square plus next last element ஸ்கொயர் பண்ணுங்கள். அதாவது வெக்டார்லேருந்து எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு எலிமெண்ட் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா ரூட் ஆஃப் 20.80
4.35 கிடைக்கும். ஸோ உங்களுடைய ரூட் எடுத்திங்கன்னா உங்களுடைய எரர் வேல்யூ கிடச்சிரும். எரர் வேல்யூ என்னென்னா 4.5612. ஸோ இதில் 3 சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன் இஸ் லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன். லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன்னா ஜஸ்ட் ஃபைண்டிங் x1 and x2. செகண்ட் ஒன் லீஸ்ட் ஸ்கொயர் எரர் வெக்டார் கேட்டிருக்காங்க. ax மைனஸ் b பண்ணிங்கன்னா வெக்டாரில் எரர் வந்து வெக்டாரில் கிடைக்கும். தேர்ட் ஒன் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் எரர். லீஸ்ட் ஸ்கொயர் எரர் என்னென்னா வெக்டாரை நார்ம் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எரரும் கிடச்சிரும். அவ்வளோதான், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.